ஓ கயா ஓ கயா டே டேன் 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 டேன். யாரா நீங்க? நான் வண்டி எடுத்து சைடில் போட்டு ஃபுல்லா இதாச்சு. வீடு மாத்தி நாங்க போயிடு. நார்மலா வரவங்க மேல வந்து மரம் உள்ள என்ன ஜோசியமா தெரியும் சொல்லுங்க. லைஃப் இஸ் வெரி ஃபக்கிங் நண்பா, ஆல்வேஸ் ஃபக்கிங் டு மீ. லெஜெண்ட்ஸ் குட் மார்னிங். அதோ நேற்று உளுந்து மரத்தை உளுந்து இதுங்க பாருங்க ஃபுல்லா எங்கெல்லாம் தேஞ்சி இதெல்லாம் மரம் உளுந்தே நம்மளுக்கு சம்பவம் செஞ்சு விட்டுச்சு. நான் ஒன்று ஆரம்பிச்சு ஒரு 18 டேஸ்க்கு நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு 18 டேஸ் நம்ம ஒரு சேஞ்சஸ் வரலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சா, ஆனால் நம்மளுக்கு வாழ்க்கை ஒன்று யோசிக்குது முடியல. எனக்கு என்னமோ தெரில, காலைல அந்த டேப்லெட் போட்ட பிறகு வலிக்கிறான், ஏஞ்சிக்க முடியல. ஒரு மாதிரி ஃபுல்லாக இப்படி உழுந்துச்சு இல்லையா மரம் ஃபுல்லாக. இங்கே ஹெல்மெட் போட்டிருந்தாலும் தலைமையில் இதாகல, தலையில் அடிச்சு ஷோல்டரில் அடிச்சு கை விழுந்துச்சு. அந்த இதெல்லாம் அந்த பிரான்ச்சஸ்னால இதெல்லாம் ஆயிருந்து எனக்கு அந்த மெயின் வந்து தலைமையில் வந்து எனக்கு ஷோல்டர் பண்ண வந்துச்சு. ஓகே பரவாயில்ல, சொல்றதா ஆகல. வேற எதுனா ஆக போதான்னு தெரில. இல்லை தேஞ்சி வண்டி வேற டேமேஜ் ஆயிருக்கான் லைட்டா, அவனை வேற ரெடி பண்ணணும். வண்டியில டயட்ல இருக்கணும், டேப்லெட் போடணும். என்ன பண்ண வரேன்னு தெரில. நம்மளுக்குன்ட்டு இந்த மாதிரி ஆகுதான்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது, யோசனையா இருக்கு, இரிட்டேஷன் ஆகுது, இரிட்டேஷனா இருக்கு பிரெயின். ஏன்னாடா எது ஒன்று தொட்டாலும் எதனா ஒன்று விளங்காத போகுது, மண்டை கெட்டு போயிட்டுக்குது எனக்கு. சீரியஸ்லி எதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு மட்டும் ஆகுது ஒண்ணுமே புரியல. இது வேற வலிக்குது, இங்க வலிக்கிறான், இங்க ஓகே இப்போ. ஆனா அப்படியே கம்மியாயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஃபுல் டேமேஜ் கொடுத்து பாடி இரிட்டேட் பண்ணுது. இரிட்டேஷன் பெயின்ல ராத்திரி தூக்கம் வரல. ராத்திரி நான் தூங்கும் போது லேட் ஆயிடுச்சு. திரும்பி இப்போ ஏஞ்சிக்க முடியாம இப்பதான் ஏஞ்சேன். போயிட்டு நம்ம ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும், டயட்ல இருக்கணும், டேப்லெட் போடணும். லைஃப் இஸ் வெரி ஃபக்கிங் நண்பா, ஆல்வேஸ் ஃபக்கிங் டு மீ. முடியல என்னால. என்ன பண்ணிட்டோம் நானு. எது ஒண்ணு நினைச்சாலும் எது ஒண்ணு பண்ணாலும் நீங்க நீ யோசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆப் அடிக்கிறேன்டான்ற மாதிரி ஆப் அடிச்சு விடுது. 10-15-20 ஸ்பீட்ல தான் நிதானமா போகணும். ஃபுல் நிதானமா ஹெல்மெட் போட்டுனேன். நானும் ஹெல்மெட் போட்டிருந்தேன், ராகவ ஹெல்மெட் போட்டிருந்தா. தூரமா போக முடியல, ஹெல்மெட் போட்டே போடணும். ஹெல்மெட் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா ரொம்ப நிதானமா அவனும் இதை மூட் ஆஃப்ல இருந்தா சரி, ரொம்ப நிதானமா பேசிக்கின்னு இந்த குலேபா பாட்டு மெதுவா கேட்க நான் பாட்டுல நார்மலா வந்திருந்தோம். நார்மலா வரவங்க மேல வந்து மரம் உள்ள என்ன ஜோசியமா தெரியும் சொல்லுங்க. நார்மலா வந்திருந்தேன். இந்த சைட்ல யாரோ வந்து நின்னாங்க, இப்படி இந்த சைட்ல வந்து நின்னாங்க ஓகேங்களா. நான் இந்த சைடு இப்படிதான் வந்து நின்னேன், இங்கதான். சரி இங்க நின்னுந்தாங்க, கிராஸ் பண்றதுக்கோசம் நின்றாங்கன்னு சொல்லிட்டு இப்படி வந்தேன். அதே நிதானத்துல அவங்க நின்று ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. சரி அதே நிதானத்துல இப்படி வந்தேன். இவன் நின்று இந்த இடத்துக்கு நான் இப்படி போயிருந்தேன்னா கூட அந்த மரத்துக்கு கேப் இருந்துச்சு, அந்த கேப்ல இப்படி வெளியே வந்துருப்பேன். வெறும் தலைக்கு மட்டும் இப்படி அச்சிருக்கோம், இப்படி வந்துருப்பேன். இவங்களுக்கு கொஞ்சம் இப்படி கேப் விட்டு இப்படி வந்தேன். மரம் இன்னும் இப்படி வந்து உழுதுருக்கு இல்லையா, இந்த கேப்ல போயிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சிட்டு இருந்தேன்னா கூட இந்த கேப்ல வந்தேன் பாருங்க. அந்த பெருசு வந்து அச்சு நல்ல காலம் ஸ்லோவா இருந்ததுனால நான் ஸ்பீடா இருந்தாலும் கண்டிப்பா ஸ்லிப் ஆயிட்டு இருக்கும். வண்டி அடிச்சு அந்த ஸ்லோன்றதுனால அப்படியே வண்டி நின்றுச்சு. நானும் கால் கீழே டக்குன்னு வச்சிட்டேன். வண்டி அடிச்சு இந்த பிரான்ச் வந்து அப்படியே உழுந்து ஃபுல்லா என் மேல இங்க அடிச்சு அப்படியே இந்த ஷோல்டர்ல அடிச்சு கீழே விழுந்து இந்த அப்படியே போச்சு. என்னால இந்த சைட்ல இப்படி தள்ள முடியாது மரத்தை, ஏன்னா பின்னாடி ராகவ் இருக்கான். அவனால படல நல்ல காலம், ஃபார் காட்ஸ் கிரேஸ். அவன் பட்டுச்சுன்னா அவனால தாங்கி இருக்க மாட்டான். இப்படி தள்ளனா அவனுக்கு அடி போடும். இப்படி தள்ளலான்னு பார்த்தா இங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் என்னன்னு பேசிக்கின்னு இந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் ஹேனா. அவன் ஏன்னு மொத்தம் என் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிருந்து. அவன் ஏன்றான்னு சொல்லிட்டு இப்படி அவனோட என்னோட பார்வையிட பக்கம் திரும்பிச்சு. அந்த டைம்ல மரம் வந்து விழுது. அவன் ஏன்னா அவன் கரெக்டா என் மேல மரம் வந்து விழுந்திருக்கு. அவன் கரெக்டா வந்து அவன் என்ன கவனிக்கவே இல்லை. என் மண்டையில உழுந்து இது ஃபுல்லா லாக் ஆயிட்டுக்கிறேன். கால் கீழே வச்சதுனால ஃபுல்லா லாக் ஆயிட்டுக்கிறேன். பின்னாடி ராகவ பையன் மேல தள்ள முடியல. தள்ளான்னு போனா அவன் வேற அங்க ஓடி போயிட்டு அவன் கூட இந்த பொண்ணு அதுக்குள்ள மாட்டிக்கின மாதிரி அவன் உள்ள போய் அதை தேர்றதுக்கு பண்ணான். அந்த பொண்ணு பார்த்தா அந்த பக்கம் ஒட்டுக்குது, மரம் இந்த பக்கம்னா அந்த பொண்ணு அந்த பக்கம் ஒட்டுக்குது. சாரு வந்து இந்த பக்கம் அந்த மரத்தை தள்ளிங்கிறாரு. எனக்கு யாருன்னா மரத்துக்கு நடுவில் அவங்க அக்கஸ்மாட் அதுக்குள்ள அந்த பிரான்சஸ் நடுவில் போய் மாட்டிட்டு இருந்தாங்கன்னா, ஏன்னா மேலே பெரிய பேஸ் இருக்கு. நான் இப்போ புஷ் கொடுத்தேன்னா மரம் கண்டிப்பாக கொஞ்சம் புஷ் ஆயே ஆகும். அந்த டைம்ல அவங்க உள்ள மாட்டிருந்தாங்கன்னா எதனா குத்துக்கிச்சு சொல்ல முடியாது. டைம் சரியில்லைன்னா அவங்க எதனா குத்துக்கிச்சு எதனா இதாச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பார்த்தா அந்த பொண்ணு இந்த பக்கத்துல ஓடி வருது. நான் இங்க தான் இருக்கேன். அப்புறமா அப்பா கூட எவனுமே வரல. ஏன் யாருமே வரலன்னா அந்த சைட்ல கரண்ட் கம்பம் விழுந்துச்சு, பாத்துருப்பீங்க. அந்த கரண்ட் கம்பம் விழுந்ததுக்கோசரம் யாருமே வரல. நான் தான் மரத்தை ஹிட் பண்ணிட்டு முன்னாடி வந்து வண்டி சைட்ல போட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் ரிஸ்க்ன்ற போது எல்லாரும் யோசிப்பாங்கல்ல. கரண்ட் கம்பம் விழுந்திருக்கு, அந்த கரண்ட் கம்பத்துல இருந்து கரெக்டா நான் வண்டி எடுத்து சைட்ல போட்டு ஃபுல்லா இதாச்சு. கண்டிப்பா நாங்க இருந்தா எனக்கும் விழுந்திருக்கும் ஷாக். கண்டிப்பா கரண்ட் ஷாக் எனக்கும் விழுந்திருக்கும். ஓகையா ஓகையா ஓ நெஞ்சே ஓ நெஞ்சே ஓகையா ஓகையா அப்படிதான் ஏற்பேன் நான். இல்லைன்னா நம்ம டே 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 டே
சொல்லிட்டு இந்த சினாரியோஸ் தான் இருக்கும். சும்மா போனோம் மண்டை மேல வந்து மரம் உழுணுமா, அது இன்னும் நேத்து மழையும் வரல, முந்தினேத்து தான் மழை வந்துச்சு, அதனால எஃபெக்ட் அதெல்லாம் வேற கதை. ஓகே, மழையும் வரல, நான் வரேன், நான் போனேன் இன்னைக்கு கோயிலுக்கு போலான்னு போனேன். தப்பா, கோயிலுக்கு போலாம், நான் ரெகுலரா சிவன் கோயிலுக்கு போனேன். அப்போ மண்டே சிவன் கோயிலுக்கு போலாம், அதுக்கு தான் ஃபுல் பிளாக் டு பிளாக்கா நேற்று ரெடியானேன். நேற்று ரெடி ஆயிட்டு சிவன் கோயிலுக்கு போலாம், போய் சாமி கும்பிட்டுன்னு வரலாம், அப்படியே சர்ச்சுக்கு போலாம், சர்ச்சுக்கு போயிட்டு சாமி கிட்ட கும்பிட்டுன்னு வரலாம், எல்லாம் நல்லதே நடக்கட்டும் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் வேண்டின்னு வரலாம்னு சொல்லிட்டு போனவன மரத்தை தலைமையில போட்டு போடா வெளில போடா கஷ்டம் இங்க வலிக்கிறான். இதை தூக்குறேன், அது வரைக்கும் போனுக்கு எதுவும் ஆகலன்றது ஷியோரு. மசில் எதுனா இருக்கும், மசில் இல்ல அந்த இது எதுனா ஃபோர்ஸ் இல்ல, அதனால என்ன பண்றது, நடக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு, நடந்துருச்சு. நான் வலிக்குது, இரிட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் ஆரம்பிக்கணும்ன்ற போதெல்லாம் நான் வந்து முட்டுக்கட்டை போடுவீங்களாடா, இன்னும் எண்டு கார்டே இல்லடா, எண்டு நாங்க தான் போடுவோம்டான்ற மாதிரி. சரி, நான் போயிட்டு ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி எதனா சாப்பிட்டு ஓகேவா, நான் பயங்கரமா வலிக்கிறான். ஓகே லெஜண்ட்ஸ், எனக்கு முடியல. இதோ இப்போதான் ஏன்ச்சு குளிச்சுட்டு வந்தா, இதோ இங்கேருந்து பஸ் வெளியே வருது, அது எப்படின்னு தெரியல. வாங்க டாக்டர் கிட்ட போறதான், டாக்டர் கிட்ட பேசுறாங்க, போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு நான் போய் காமிக்குவோம். சரி வாங்க டாக்டர் கிட்ட போனோம். அதுக்கு முன்னாடி எங்க அம்மாக்கு ஏதோ கடைக்கு போகணுமா, நம்ம தான் பண்ணணும், வேற ஆப்ஷன் இல்லை. வாங்க போகலாம். போய் வண்டி எடுக்கிறேன், வண்டி வேற பாவம், மிரர் வேற ஒழிஞ்சிருக்கிறான், மிரர் வேற மாற்றுக்கு வேற இது பண்ணும். இன்னும் என்ன நடக்க போதோ தெரியல, வாங்க பாத்துக்கலாம். ஓகே லெஜண்ட்ஸ், இதுக்கு அடிப்பட்ட செய்தியை வலிக்குது. இதுதான், வேற வழி இல்லை. உங்களாம் கவலைப்படணும்னாலும் நீங்க சம்பாரிச்சிருக்கணும். நீங்க சம்பாரிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடிப்பட்டாலும் உங்களுக்கு கவலைப்படணும். இப்போ எங்க அம்மா மட்டும் தான் யோசிச்சுக்கிறாங்க, இல்ல உங்களுக்கு எல்லாரும் உங்களுக்கு பார்க்கணும்னாலும் யூ நீட் டு ஏர்ன், அப்பதான் நடக்கும். காசு இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இது ஏன்டா சம்பந்தமே இல்லாம இவ்வளவு நேரம் வழியில துடிச்சு நின்று இப்போ வந்து இந்த கருத்தை சொல்லின்னு இருக்கிறேன்னா, அடிப்பட்ட பிறகுதான் காசு இல்லைன்னா, காசு இருக்கும் போது எல்லாம் எப்படி, காசு இல்லாத போது எல்லாம் எப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ப்ரீவியஸ் திஸ் என்கிட்ட இருக்கும் போது யார் இருந்தாங்க எப்படி, இப்போ எப்படி இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ தட் அடிப்பட்டாலும் உங்கள் யாராவது கவனிச்சுக்கலானாலும் உங்கள் கையில் காசு அதான் இப்போ என் மைண்டில் ஓடிச்சு சொல்லணும். இது என்னன்னா மீல் மேக்கர், நம்ம தான் டேட்டில் வேறு இருக்கிறோம்ல, அதில் இந்த கையில் பிடிச்சின்னு இருக்கிறது வலிக்குது. அதனால் நான் வரேன், டாக்டர் கிட்ட தான் வந்திருக்கேன். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. ஏதோ ஆயிருக்காது, மசில் தான் எதுவும் இதாகிருக்கும், பார்த்துக்கலாம். ஓகே லெஜண்ட்ஸ், டாக்டர் கிட்ட இப்போ தான் போயிட்டு வந்தேன். அதான் இந்த ஸ்வெல்லிங் இருக்கு இல்லையா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பேக்குக்கும். இந்த ஸ்வெல்லிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்வெல்லிங்க்கு வந்துட்டு இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு காலையிலக்குள்ளே ஸ்வெல்லிங் அப்படி எதாவது கம்மியாகல, அந்த பெயின் இருந்துச்சுன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுன்ட்டாங்க. டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த இடத்துக்கு ட்ரிகர் பண்ணுற மாதிரி இதோ அதனால நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். we need to go and do எக்ஸ்ரே and see. நான் 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், இது டயட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எத்தையுமே பண்ண முடியல. யாரா நீ, எதுக்குடா உனக்குன்னு மட்டும் இந்த மாதிரிலாம் ஆகுது. வாங்க மேலே போகலாம். சொல்லுடா என்னடா ஆச்சு, நீ ஏன்டா அவ்வளோ ஃபீலிங்கில் பேசுகிற, எனக்கு தாண்டா அடிபட்டுச்சு. ஆஃபீஸ் விட்டு வீட்லேயே உட்காந்துக்கோப்போ, அதான் பண்ணலான்ங்கிறியா காசுக்கு. நீ எதனா வந்து ஹோட்டல் வேலை, டேய் அது இன்னும் நிறைய வேலைடா, 1:2 வேலைடா அது. ட்ராவல் பண்ணி போய் சாப்பிட்டோம், வீடு மாற்றி நாங்கள் போயிடு ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸில் போகிறோம். ஐடியெல்லாம் நம்பின்னு உட்காந்தா நாளைக்கு தான் நான் எப்போ விளாடுறது இந்த சேலரியை அவன் ஹைக் பண்ணுவான் 10% 20% வச்சுக்கணும் அவன். சரி நான் வரேன், ஐடி எம்ப்ளாயி ஃபுல்லாக ஹைப்பரில் இருக்கா, வரேன். கடைசியில் என்னதான் முடிவு, ஐடியா ஐடி எடுத்துட்டுக்குது. ஐடி எம்ப்ளாயி ஐடியை எடுத்துட்டான். அங்கே எவ்வளோ பேர் இது நம்மளை பார்க்க வர வியூவர்ஸே வந்துட்டு எவ்வளோ பேர் ஐடியில் ஒர்க் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க. கேளு, யார் யார் எடுத்துட்டு இருக்கிறீங்க ஐடியை கமெண்ட்டில் வந்துட்டு போடுங்க. தெரியல இவ்வளோ பேர் என் மாதிரி சுற்றி நிற்கிறீங்க. எல்லாரும் ஒன்றா ஒரு கேங்காக சேருவோம். இந்த விஐபி கேங் ஆட்டம் தனுஷ் படம் பார்த்து விஐபி ஐடி கேங்குன்னு ஐடி கேங்கு பண்ணோம். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இது இருக்கும்ல கோல். சும்மா அதெல்லாம் கோலை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஐடியை ஏதோ பச்சிருந்த படிப்புக்கு வந்துட்டு சுற்றி நிற்கிறோம். அது வேஸ்ட்டு. நம்மளுக்கு என்ன பிடிச்சிக்குது அதான் பண்ணாதான் லைஃப், ஏன்னா லைஃப் இல்லை. நானும் அதை தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம், ட்ரை பண்ணோம். ட்ரை until you success. அவ்வளோதான். சரி உஷாரு, பத்ரம், நாங்கள் போகலாம். ஓகே லெஜண்ட்ஸ், வலி ஜாஸ்தி இருக்கு. போயிட்டு இருந்தால் சாப்பிட்டு நாம செஞ்சேன், மீல் மேக்கரில் ஏதோ செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா. சாப்பிட்டுடு நான் படுத்து தூங்குறேன். நம்ம ரிட்டையர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவோம். ரிக்கவரி தான் திரும்பி இன்னொரு தடவை ஆகணுமாகுது. ரிக்கவரி ஆகியா வரும். எப்போவுமே லெஜெண்டாக இருங்க, ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். வட்டா.